தூக்கம் வந்து சவத்துக்கு சமம். அப்போ அந்த பிரம்மா போவாராம், எல்லாருக்கும் உயிர் போட்டு போவாராம் 4:30லேருந்து 6. அப்போ இந்த பிரம்மா உயிர் போட்டு போக அந்த நேரத்தில் நம்ம ஏந்திரிச்சு விளக்கேற்றினா மனசு ஃபுல்லாக அழுக்கு. அப்போ நீ குளிச்சு விளக்கேற்றினாலும் நல்லதில்லை, குளிக்காம ஏற்றினாலும் நல்லதில்லை. அப்போ என்னன்னா உடல் சுத்தங்கிறது பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லை. நம்ம தான் எப்படியும் 6 மணிக்கு மேலே ஏந்திரிச்சு குளிச்சுட்டு நீட்டாக இருக்க போகிறோம், நீட்டாக இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் குளிக்காமல் ஏற்றினால் ஹஸ்பண்ட் சண்டை தேவையில்லாததுக்கெல்லாம் வருது. இன்னொன்று ஒரு விஷயம், குழந்தை படிக்க மாட்டேங்கிறான், சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், அவன் தாந்தோனியாக போகிறான். இதுக்கெல்லாம் பணம் வரல, பணம் கஷ்டம் ஒன்று, பணம் வரல, வந்த பணம் தங்கலை. இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிரார்த்தனையாக நீங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்குன்னு பூஜனம் தனியாக இருக்குது. நிறைய பேருக்கு கிச்சனில் இருக்குது, சில பேருக்கு ஹால் ஒன்று கிச்சன் ஒன்று அவ்வளோதான் இருக்குது. ஆனால் அவங்க படுத்துட்டு இருக்கிற இடத்துல தான் தலைமாட்டு மேலே பூஜனம் இருக்குன்னா கவலையே படாதீங்க. சில பெண்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்கும், இல்லை பிரசவம் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது சம் லேடிஸ் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை ஏதாவது ஒன்று இருக்கும். அவங்களால அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திருக்க முடியாது. ஏன் அவங்களுக்கு வீடு சுபிக்ஷமாக வேணுமா? நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் ஆணுமா? அப்படிலாம் கிடையாது. ஆண்களும் விளக்கேற்றலாம். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஸ்ரீரங்கத்து கோவிந்தப்பட்டர் நம்ம கூட இணைந்திருக்காரு. ஜாதகம், ஜோதிடம், பரிகாரம் குறித்து நம்முடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுடைய நேயர்களுக்காக இந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்கு, இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம எப்படி முறையா பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க. இதுல முதல் கேள்வியா நிறைய நேயர்களுடைய சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் பண்றதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கோம், அது பண்றதுக்கு முன்னாடி கட்டாயம் அதிகாலை நாங்க குளிச்சுட்டு தான் இந்த பூஜை முறைகளை செய்யணுமா? ஏன்னா நிறைய பேர் வீட்டுல வயசானவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களால இது பண்ண முடியறது இல்லை. ஸோ இது கட்டாயம் செய்யணுமா அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார். பிரம்ம முகூர்த்த விளக்கு கட்டாயமாக ஏற்றணும். ஏன்னா நம்ம வீடு சுபிக்ஷமே அதுதானே. அதாவது காலையில் பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? அதிகாலை. நம்ம தூங்குவோம், அடுத்த நாள் ஏந்திருக்கிறோமா மாட்டோமா தெரியாது இல்லை. இப்போ ராத்திரி போய் படுக்கிறது தெரியும், நான் போய் படுக்கிறேன் ராத்திரி, நாளைக்கு காத்தால ஏந்திருப்பேன் நம்பிக்கையில தான் ஏந்திருக்கிறேன். அப்போ நாளைக்கு நான் ஏந்திரிச்சாதான் பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது என்னன்னா, நம்ம தூங்கிட்டு இருப்போம், தூக்கம் வந்து சவத்துக்கு சமம். அப்போ அந்த பிரம்மா போவாராம், எல்லாருக்கும் உயிர் போட்டு போவாராம் 4:30லேருந்து 6. அப்போ இந்த பிரம்மா உயிர் போட்டு போக அந்த நேரத்தில் நம்ம ஏந்திரிச்சு விளக்கேற்றினா அதான் பிரம்ம முகூர்த்த விளக்கு. நீங்கள் ஒன்றும் அதாவது நல்லபடியாக குளிச்சுட்டு அதான் ஏற்றணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் 4:30 மணிக்கு ஏற்றணும் விளக்குன்னு நீங்கள் 3 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சா தான் சரியாக இருக்கும். ஸோ அது நிறைய பேரால் பண்ண முடியாது. ஏன்னா 3 மணிங்கிறது வந்து பீக் பீரியட், நம்ம வந்து நல்ல தூக்கம் வரும். அதுவும் ஏசி ஓடுற காலத்தில் போத்தின்ட்டு படுத்தோன்னா நம்மளை அறியாமே தூங்குவோம். அந்த நேரத்தில் போய் குளிச்சுட்டு விளக்கேற்றுனா வராது. இப்போ நீ குளிச்சாலும் குளிக்காட்டையும் மனசு சுத்தமாக இருக்கணும், மனசில் சுத்தம் இருக்கணும். மனசு ஃபுல்லாக அழுக்கு. அப்போ நீ குளிச்சு விளக்கேற்றினாலும் நல்லதில்லை, குளிக்காமல் ஏற்றினாலும் நல்லதில்லை. அப்போ என்னன்னா உடல் சுத்தங்கிறது பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லை. நம்ம தான் எப்படியும் 6 மணிக்கு மேலே ஏந்திரிச்சு குளிச்சுட்டு நீட்டாக இருக்க போகிறோம், நீட்டாக இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் குளிக்காமல் ஏற்றினால் தப்பே கிடையாது. அதுக்கு நீங்கள் என்னோட மனசு கேட்க மாட்டேங்குதா? ஏந்திருங்க, பல்லு தைங்க, முழங்கால் வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தீர்த்தம் இருக்கு இல்லையா, தண்ணி, அதை தலையில் புரோஷனம் தளிச்சுக்கோங்க. தளிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பல்லு தேய்ச்சிருவீங்க. ஃபேஸில் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு நெத்தி விபூதியோ ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன பிடிக்குமோ. இல்லை நான் நெத்தி எடுக்கிற பழக்கம் இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா நெத்தி இட்டா உங்களுடைய பவர் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்களே உங்களோட ஃபேஸ் வந்து அழகாக இருக்காது, ஒரு நெத்தி இட்டாலே அந்த அழகு தனியாக வரும். நெத்தி இட்டுட்டு வாங்க, 4:30 மணினா 5 மணிக்குள்ள விளக்கேற்றுங்களேன். எல்லாம் தெரியும். நீங்கள் சாமி ஃபோட்டோவை டச் பண்ண போகிறதில்ல, நீங்கள் சிலை வச்சுருந்தீங்கன்னா டச் பண்ண போகிறதில்ல, எதையும் பண்ண போகிறதில்ல. ஒரே ஒரு விளக்கேற்று, ஒரே ஒரு திரி. நீங்கள் 5 முகமும் ஏற்றணும், நான் 16 விளக்கு வச்சுருக்கேன் 16 ஏற்றணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது.
ஒரே ஒரு விளக்கு. சரி, இந்த ஒரு விளக்கு பூஜை அறையில ஏத்தணுமா இல்ல வீட்டு வாசல்ல ஏத்தணுமா? பூஜை அறையில தான் ஏற்றணும். பிரம்ம முகூர்த்த விளக்குங்கிறது பூஜை அறையில ஏற்றணும். உங்க வீடு சுபிக்ஷமா இருக்கணும் இல்லையா? இப்போ பூஜை அறையில ஒரே ஒரு காமாட்சி விளக்கு ஏத்துங்க போதும். ஒரே ஒரு காமாட்சி விளக்கு. நீங்க நல்ல சுபிக்ஷமா உங்க வீடு இருக்குன்னா 4:30லேருந்து 5. அடுத்தது இந்த இந்த விளக்கேத்திட்டு போய் தூங்கலாமா? அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க, விளக்கேத்திட்டேன் இருந்தாலும் போய் தூங்கலாமா? முக்காவாசி பேருக்கு ஏந்திரிச்சா தூக்கம் வராது. அதனால நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். இல்ல நான் கொஞ்சம் அசதியா இருக்கு தூங்கலான்னா, விளக்கேத்திட்டு 5 மணிக்கு ஏத்தி முடிச்சிட்டிங்களா போய் படுத்துக்கோங்க. போய் படுத்து நல்லா தூங்கிட்டு 6 மணிக்கு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க பூஜை ரூம் குளிச்சுட்டு தான் போறீங்க. கரெக்டுங்களா? இதுதான் பிரம்ம முகூர்த்த விளக்கு. தாராளமா நீங்க ஏத்தலாம். ஓகே. இதுல பூஜை முறை அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல காலையில எழுந்து விளக்கு மட்டும் ஏத்தினாலே பூஜை முறையே வேண்டாங்க. பூஜை நீங்க அதுக்கப்புறம் தான் நீங்க செய்ய போறீங்க. குளிச்சுட்டு தான் செய்ய போறீங்க. இது பிரம்ம முகூர்த்த விளக்கும் பூஜைக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா உங்க வீட்டுல அந்த பிரம்மா வர நேரத்துல ஒரு விளக்கு ஒளி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நீங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கீங்க. அடுத்த கேள்வி கேட்பீங்க, நான் வீட்டுக்குள்ளதான் இருக்கேன், பிரம்மா போறது எப்படிங்க எங்கே வரணும்? எங்க இருந்தாலும் பிரபஞ்சம் வில் கிவ் ஆல் தோஸ் திங்ஸ். கரெக்டுங்களா? நீங்க உள்ள அதாவது உங்க வீட்டுல அந்த பிரம்மா எல்லாருக்கும் உயிர் கொடுக்கிற டயத்துல வீட்டுல ஒரு சின்ன விளக்கு, உங்க பூஜை ரூமை திறந்து ஒரு சின்ன விளக்கு ஏற்றினாலே அது பிரம்ம முகூர்த்த விளக்குன்னு அர்த்தம். நீங்க பூஜை பண்ணணும், சாம்பிராணி காட்டணும், சூடங்கள் அதெல்லாம் அவசியமே கிடையாது. இப்போ ஒரு சில பேர் நிறைய வேண்டுதல் வைத்து 21 நாள் அந்த மாதிரி வேண்டுதல்கள் வைத்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்துறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ குறிப்பா என்ன மாதிரியான வேண்டுதலுக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றலாம் சார்? எல்லா வேண்டுதலும் நல்லது மட்டும்தான். இப்போ நான் நல்லா இருக்கணும், என் வீட்டில் ரொம்ப சுபிக்ஷம் இல்லை, உங்களுக்கே தெரியும். வீட்டில் சும்மா எப்போ பாரு கடன், எப்போ பாரு சண்டை, ஹஸ்பண்ட் சண்டை தேவையில்லாததுக்கெல்லாம் வருது. இன்னொன்று ஒரு விஷயம், குழந்தை படிக்க மாட்டேங்கிறான், சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், அவன் தாந்தோனியா போறான். இதுக்கெல்லாம் பணம் வரல. பணம் கஷ்டம் ஒண்ணு, பணம் வரல, வந்த பணம் தங்கல. இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிரார்த்தனையா நீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு விளக்கு ஏற்றலாம். இப்போ ஒரு வீட்டிலே கஷ்டம் இருக்குங்க, பணம் சேரல. ஒரு பக்கம் பார்த்தா பொண்ணோ புள்ளோ சொன்ன பேச்சு கேட்கல. ஒரு பக்கம் பார்த்தா கணவனே நமக்கு எதிரி ஆயிட்டாரு. எப்போ பார்த்தாலும் அடிக்கிறது, உதைக்கிறது, திட்டுறது. இந்த வீட்டில் வாழணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கு. அப்போ அந்த எண்ணங்கள்லாம் போகணும், கணவன் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுங்க. 4:30லேருந்து ஏற்றுங்க, 5க்குள்ள ஏற்றிட்டு நீங்கள் மாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கலாம், இல்லை ரெஸ்ட் எடுக்கலாம். சரி, தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த பூஜை இல்ல விளக்கேற்ற முறை பத்தி கேட்கும்போது நேயர்கள் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப நான் எங்க வீட்டுல பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்தணும்னு நினைக்கிறேன், பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா எங்க வீட்டுல மத்தவங்க எல்லாம் தூங்குறாங்க, எங்களுடைய கணவன் தூங்குறாரு, குழந்தைங்க எல்லாம் தூங்குறாங்க. இந்த மாதிரி அவங்க தூங்கும்போது நாங்க மட்டும் போய் பூஜை அறையில விளக்கு ஏற்றலாமா, அது நல்லது தானா அப்படின்ற சந்தேகம் தொடர்ந்து நிறைய பேர் கேட்குறாங்க சார். அதாவது ஒன்னே ஒண்ணுதான், தலைமாட்டில் விளக்கேற்றக்கூடாது. அவங்க படுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ கீழே ஏற்றுறீங்களா விளக்கு? தலைமாட்டு கீழே ஏற்றுறீங்களா? இல்லை, உங்களுக்குன்னு பூஜை ரூம் தனியாக இருக்குது. நிறைய பேருக்கு கிச்சனில் இருக்குது, சில பேருக்கு ஹால் ஒன்று கிச்சன் ஒன்று அவ்வளோதான் இருக்குது. ஆனால் அவங்க படுத்துட்டு இருக்கிற இடத்துல தான் தலைமாட்டு மேலே பூஜை ரூம் இருக்குன்னா கவலையே படாதீங்க, கிச்சனில் ஏற்றுங்க விளக்கு. சாமி ரூமில் ஏற்றுனா தான் விளக்குங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. இல்லாத பட்சத்தில் இப்போது எல்லாருக்குமே டபுள் பெட்ரூம், சிங்கிள் பெட்ரூம்னு வீடு இருக்குது, பூஜை ரூம்னு தனியாக இருக்குது. இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறேன், 75% அப்படி தான் இருக்குது. ஸோ இல்லாதவங்க, அதாவது ஒரே சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹாலு கிச்சன் பாதியாக விட்டுருப்பாங்க, அப்போ படுத்துட்டு இருப்பாங்க, தலைமாட்டுக்கு மேலே பூஜை ரூம் இருக்கும், இல்லை சைடில் பூஜை ரூம் இருக்கும். ஏற்றினா மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் அடுப்பு இருக்குல்ல, கேஸ் அடுப்பு வச்சுருப்பீங்க பக்கத்தில், இப்போ நீங்கள் பாலெல்லாம் காய்ச்ச போகிறது இல்லை, கேஸ் அடுப்பு பக்கத்தில் சின்ன ஒரு பிளேட் வச்சுக்கோங்களேன், பித்தளை பிளேட், எவர்சில்வர்லாம் கூடாது, பித்தளை பிளேட், ஒரு காமாட்சி விளக்கு, எண்ணெயை ஊற்றி திருகி அங்கே ஏற்றுங்க. எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, பூஜை ரூமில் விளக்கு ஏற்றினாதான் நமக்கு சுபிட்சம் கிடைக்கும்னு. இதெல்லாம் கணக்கு கிடையாது. இப்போ என்னென்னா, இப்போ நான் சிங்கிள் ரூமில் இருக்கேன், ஒரே ரூமில், அதாவது ஜென்ட்ஸ் எடுத்துக்கோங்க இல்லை லேடிஸ் எடுத்துக்கோங்க, வேலைக்கு போகிற லேடிஸு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ரூமில் இருப்பாங்க, சின்னதாக ஒரு ரூம், கிச்சன் கூட இருக்காது. அவங்களுக்கு நான் ஏற்றலாமா? யார் வேணாலும் ஏற்றலாம்.
ஆமா சார். தொடர்ந்து கேட்குறாங்க. இந்த இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றதெல்லாம் வந்து பெண்கள் தான் பண்ணுமா? ஆண்கள் பண்ணக்கூடாதா? அப்படின்ற சந்தேகமும் கேட்குறாங்க சார். யார் வேணாலும் ஏத்தலாம் விளக்கு. பெண்கள் கூட இப்ப வந்து சில பெண்களுக்கு உடம்பு முடியாம இருக்கும். இல்லாட்டி பிரசவம் ஆயிருக்கும். இல்ல வேற ஏதாவது லேடீஸ் ப்ராப்ளம் இருக்கும். இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்கும். அவங்களால அந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஏந்திருக்க முடியாது. ஏன் அவங்களுக்கு வீடு சுபிக்ஷமா வேணுமா? நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் ஆணுமா? அப்படிலாம் கிடையாது. ஆண்களும் விளக்கேத்தலாம். பெண்களும் விளக்கேத்தலாம். பெண்கள் தான் நிறைய வீட்டுல ஏத்துறாங்க. அது வந்து என்னன்னா ஒரு ட்ரெடிஷனா கொண்டு வந்துட்டாங்க. விளக்கேத்துறதுல பெண்கள் தான். ஆண்கள் ஏத்தக்கூடாதுன்னு எந்த சாஸ்திரமுமே கிடையாது. கோயில்லலாம் ஆண்கள் தானே அவ்வளவுதானே. கோவில்ல யார் ஏத்துறா? இப்ப என் கோவில்ல நான் தான் ஏத்துறேன். விளக்கை யார் அணைக்கிறா? ஆண்கள் தான் அணைக்கிறாங்க. அதனால ஆண் பெண் எல்லாம் ஒண்ணுதான். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம விளக்கேற்றும் முறைகள் எப்படி பண்ணணும்? பிரம்ம முகூர்த்தம் எதற்காக? என்ன மாரியான வேண்டுதல்கள் இருந்தா நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றலாம்ன்றத பத்தி நெறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம்.